பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனையிலே என்னோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு, ஜெபிப்பதற்கு திருச்சபைக்கு வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் பெரிய காரியங்களை நமக்காய் கர்த்தர் செய்வாராக. கடந்த மாதம் முழுதும் நம்மை அழகாய் பாதுகாத்து ஆச்சரியமாய் நடத்தின கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவர் விசேஷமாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை வித்தியாசமாய் நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலை, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் போஷிக்கும் போது மன்னாவை அவருடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்து, இந்த மன்னாவை நீங்கள் வச்சுக்கோங்க, 1 வருஷம் இது தாங்கும், 2 வருஷம் இது தாங்கும், இல்லைன்னா நீங்கள் கானான் தேசத்தில் போகிற வரைக்கும் இது உங்களுக்கு கெட்டு போகாது அப்படின்னு ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுக்காம டெய்லி காலையில் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கர்த்தர் கொடுத்தாராமா. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் நடத்துகிற கர்த்தர். நேற்றைக்கு பார்த்த உயர்வு அல்ல, நேற்றைக்கு பார்த்த வெற்றி அல்ல, கர்த்தர் வெற்றிகளை புதிதாய் நமக்கு தருகிறவர். நான் நம்புகிறேன் இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் புதிய கிருபையினால் உங்களையும் என்னையும் நிரப்புவாராக. புதிய அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. டெய்லி காலையிலே புதிய வார்த்தைகளாலே நம்மோடு பேசி ஆண்டவர் நம்மை ஊக்குவிப்பாராக. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில் புதுமைகளை பார்க்கிற மாதமாய் மாறப்போகிறது. நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை இந்த மாதம் கர்த்தர் புதுமையை காண பண்ணுவாராக. புதியவைகளை கர்த்தர் காண பண்ணுவாராக. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்வேன். நான் நம்புகிறேன் இந்த மாதம் நம்முடைய தொழிலிலே ஒரு புதிய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு புதுமையை பார்க்க போகிறோம். நம்முடைய சரீரத்தில் ஒரு புதுமையை பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராய் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அவரை போல நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒருவரும் இல்லை. கைகளை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதம் தினம் ஒரு புதிய அனுபவத்தை எனக்கு நீங்கள் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி அப்பா, எங்களுக்கு புதிய அனுபவத்தை நீர் தருகிறதற்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்த தெய்வமே, ஒரு புதிய அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. ஆமென். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே திரும்பி பார்த்தாலும் அங்கிருந்து வருகிற நன்மையினால் நமக்கு முன்பாக இருக்கிற தேவைகளை சந்திக்கவே முடியாது. நம்முடைய தேவைகள் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்த்துருக்கிற இடங்கள், இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய சில காரியங்கள் என்னதான் வந்தாலும் எனக்கு முன்னாடி இருக்கிற தேவையை சந்திக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான தேவையாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் செய்தியை கேட்டு கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுச்சு, கண்டினியூவாக செய்தியை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஆர்வத்தில் அவங்களுக்கு பசி பெருசாக தெரியல. ஆனால் என்ன ஆண்டவர் யோசிக்கிறார் அப்படின்னா, சரி ஜனங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வீடு பக்கத்தில் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சரி அவங்கள அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனால் இவங்க ரொம்ப தூரம் நடந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இப்போ ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு தங்களுடைய வீட்டுக்கு போகணும். அப்போ ஆண்டவருக்கு என்ன கவலையாக இருக்குது அப்படின்னா, இந்த ரொம்ப தூரம் ஜனங்கள் நடந்து போவாங்களே, இவங்க எப்படி நடப்பாங்க, சாப்பிடாம இருக்காங்களே,
உடனே அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்குரிய வசதிகளோ பணங்களோ இல்லைன்னா அந்த சூழ்நிலையோ எதுவுமே இல்லை. தேவை ரொம்ப பெருசு, ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. நான் இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு யாராவது ஒருத்தருடைய தேவை மிக பிரம்மாண்டமாக இருக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கடனோ இல்லை என்றால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையோ எட்டாத உயரம், எவ்வளவு வந்தாலும் அது பத்தாது, யார் உதவி செய்தாலும் அது பத்தாது, நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் அதை என்னால் நிவர்த்தி பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கலாம். ஆனால் அதற்காக தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ண வேண்டிய வேலை யாருடையதென்றால் அது கர்த்தருக்கு லேசான காரியம். நம்முடைய கண்கள் நிரப்பப்படுகிறதை பார்ப்போம். அதனால் எங்கிருந்து வரும், எப்படி வரும், யார் கொடுப்பா, யார் செஞ்சு நிறையும், நான் நம்புகிறேன் மனிதனை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் செய்ய நினைத்தது கண்டிப்பாக அது ஒரு நாளும் தடைபடவே தடைபடாது. ஸோ இந்த மாதத்தினுடைய முதல் நாள் இல்லைன்னா இந்த மாதத்தில் நம்முடைய மனசில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை, எனக்கு முன்பாக இருக்கிற தேவை என்னாலோ என்னை சுற்றி இருக்கிற நபர்களாலோ சரியே செய்ய முடியாததாக இருக்கலாம். ஆனால் உங்களை நான் முன்னாடி வைக்கிறேன், உங்களுக்கு அது லேசான காரியம். நீங்கள் சுலபமாய் அதை எனக்காக செய்து முடிக்கிறவர் கர்த்தர். அவர் அதை செய்து முடிப்பார். நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு அது பிரமிப்பாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் பார்க்குறவங்கள மாதிரி இருந்தாங்களாமா. ஆமேன்னு சொல்லுங்கள். சொப்பனம் பார்க்குறவர்கள மாதிரி இருந்தார்களாமா. யாரிடத்துலையும் ஒரு ரூபாய் கூட கை நீட்டி வாங்காத ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, என் தகப்பனாகிய ஆபிரகாம் செல்வசீமானாக இருக்கிறார். அதனால நம்மை ஆசீர்வதிப்பது நமக்கு கடினம், ஆனால் ஆண்டவருக்கு கடினமே இல்லை. நம் தேவைகளை சந்திப்பது நமக்கு கடினம், நாம் ஆராதிக்கிற கர்த்தருக்கு கடினமே இல்லை. சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள். நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை, நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வது நமக்கு பெரிய விஷயம், ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தருக்கு அது பெரிய விஷயமே இல்லை. நல்ல கைகளை தட்டி நாங்கள் நம்புகிறோம், இந்த மாதம் அந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் காணப்போகிறதற்காய். ஹல்லேலூயா. இந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல். சேர்ந்து இன்னொரு விசை கூட, வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. கரங்கள் எல்லாரும் தட்டி ஆமே. நன்றி அப்பா, நன்றி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவோ என்னை காக்கும் சொல்லோ, என்னை காக்கும் தேவன் இஸ்ரவேலை காக்கும் தேவன், ராப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் தேவன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். பாலப்பாக்கத்தில் இளலாவை வழுவாமல், பாலப்பாக்கத்தில் இளலாவை வழுவாமல், சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதம் நேராயும் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயும் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாம். சொல்லுவோம், ஆத்துமாவை காக்கும் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக கப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை சொல்லுங்க அப்பா. வானமும் பூமியும் தேவன் திரும்ப திரும்ப சொல்லுவானமோ. வானமும் பூமியும் பாடு தேவனிடம் பூமியும் பாடு வல்ல தேவனிடம் இருந்து என்ன கடங்கா நன்மைகள் வருவே. நான் நம்புறாண்டூரே, நான் நம்புறாண்டூரே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. உங்களுடைய முன்பாக இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது போல இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை, நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய உதவியை, நீங்கள் நினைத்திராத ஒரு இடத்திலிருந்து இந்த மாதம் ஆண்டவர் நம்ம அனைவருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற அனைவருக்கும் அந்த காரியங்கள் ரொம்ப சிறப்பாய் நடக்க போகிறது. ரொம்ப பிரம்மாண்டமாய் ஆண்டவர் நடத்த போகிறார். நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி முடிக்க போகிறார். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அது குறைவை நீங்களும் நானும் காண்பதே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நமக்கு முன்பாக இருக்கிற தேவைகளுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படியும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு, மிச்சம் எடுக்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். யாபேசனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோடு பெற்றெடுத்து யாபேஸ் என்கிற ஒரு பெயரை வைக்கிறார்கள். வேதத்திலே நிறைய பெயர்களை மனிதர்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. அப்படின்னா அந்த பெயர்களை எல்லாம் வைக்க மாட்டாங்க. யூதாஸ் அப்படின்ற பெயரை நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. இப்படியே வேதத்திலே வைக்கப்படாத பெயர்கள் நிறைய பேர் இருக்குது. நல்ல பெயர்கள் வைக்கப்படாத பெயர்கள் நிறைய இருக்குது. ஆனால் யாபேஸ் அப்படின்ற பேர் மாற்றப்பட்ட பேர் கூட கிடையாது. அப்படின்னு நீங்கள் நகோமி சொன்னது மாதிரி என்னை இனி நகோமி அப்படின்னு சொல்லாதீங்க, என்னால் மாறாள் அப்படின்னு சொல்லுங்க, என் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு பேர் கூட மாற்றப்படலை. யாபேஸ் அப்படின்ற பேர் யாபேஸ்ன்னு தான் இருந்துச்சு. ஆனால் யாபேஸ் அப்படின்றது துக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு அந்த பேரை நிறைய பேர் வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் யாபேசை அவன் சகோதரர்களை பார்க்கிலும், கர்த்தர் அவனை பெரிய, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். பேரு மாறலைன்னாலும் அந்த பேருடைய அர்த்தத்தை மாற்றி கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். நான் நம்புறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும்.
யாபேசை ஆசீர்வதிக்க முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்த முடியும். நீங்களும் நானும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் இந்த மாதத்திலே எனக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அவரை காணும். ரொம்ப அழகான ஒரு பாடல். எல்லாரும் சேர்ந்து இந்த வாக்குத்தத்த பாடலை ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்து முடிக்க போறாரு. நம்ம ஒரு மனுஷனை ஆராதிக்கல, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கல, நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போறோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதித்து கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதி தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதி தடுப்பது யாரு? என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன், என் தேவனா நான் உயருவேன், நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் விசுவாசத்தோடு நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள். கரங்களை மேல தட்டி, என் தேவனால், என் தேவனால், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள். நான் கலங்கி நின்ற போது அவர் என்னை பார்த்து, நீ கலங்காதே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை திடப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்த கரம் பிடித்து நான் உணர்வேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் என்று கைகளை மேல தட்டி சொல்லும், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன். இயேசுவா, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், நான் உயருவேன். விசுவாசத்தோடு நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது அவர் முடியும் என்று சொன்னார். நான் மனம் தளர்ந்து போனாலும் திடன் கொள் அப்படின்னு சொல்ற ஒரு தேவன் என் அருகில் நின்று எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து
நன்றி அப்பா. முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றார். முடியாதென்ற போது மனம் தளர்ந்த போது திடன் கொள். கர்த்தர் எந்த அருகில் என்று உனக்காய் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. ஹல்லேலூயா. உனக்காய் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கைகளை தட்டி சொல்லுவோம், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால். இந்த மாதம் இந்த வார்த்தை நடக்கும். சொல்ல 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 ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால். சொல்லுங்க முழு பலத்தோடு கூட, என் தேவனால் நான் உயருவேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த மாதம் நீர் எங்களுக்கு செய்ய போகிறது. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார். நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் எந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன், நான் உன்னை விட்டு விலகே. அருகில் நின்று நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி என் தேவனால் சொல்லுங்க முழு பலத்தோட கூட. நன்றி அப்பா, நன்றி. நான் உயருவேன் என் தேவனால். சொல்ல சொல்ல அந்த மகிமை ஒவ்வொருவர் மேலும். என் தேவனால், என் தேவனால். நன்றி அப்பா, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லுவோம், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே.
சொல்லுவோம், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இறை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை மனதோடு ஆராதிப்பேன், உம்மை மனதோடு. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமது, என்னை நேசிக்கும் அப்பா, என்னை நேசித்த நேசத்தின் ஆழம், நேசத்தின் ஆழமது. பெரும் கிருபை நினைக்கும் போது, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. திரும்ப திரும்ப சொல்லுவோம், பெரும் கிருபை நினைக்கும் போது. நீங்க என் மேல வச்ச தயவை, நீங்க என் மேல வச்ச கிருபைய, நீங்க என் மேல வச்ச அன்பை நினைக்கும் போது நான் உங்களுக்கு என்னப்பா செய்வேன், இந்த மாதம் உங்களுக்கு என்னப்பா செய்வேன். எங்கள்கிட்ட கொடுக்கறதற்கு ஒண்ணுமே இல்லப்பா, எங்கிட்ட கொடுக்கறதற்கு ஒண்ணுமே இல்லப்பா. இயேசுவே, என்ன பதில்? எல்லாருடைய கரங்களை உயர்த்தி பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன், உயர்த்துவேன் நன்றியோடு. இந்த மாதத்தை தந்ததற்காக நன்றி அப்பா, என்ன உயிரோட வச்சதற்காக நன்றி. ஓ, உயர்த்துவேன் நன்றி. இப்ப சொல்லுவோம், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை எஸ், உங்க சத்தம் அப்படியே வான பரியந்தம் எட்டட்டும். ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன், உம்மை மனதோடு ஆராதிப்பேன். நன்றி அப்பா, உம்மை மனதோடு
நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு நிழலை போல இந்த மாதம் ஒரு உயரம், இந்த மாதம் ஒரு மகிமை, இந்த மாதம் ஒரு பிரசன்னம். ஓ ஹalleluya. இந்த ஆராதனையை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய் அல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. கரங்களை தட்டி அந்த பரம தேவனாகிய கர்த்தரை எல்லாரும் கரங்களை தட்டி, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அவர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். கரங்களை தட்டி இந்த மாதம் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சமுத்திரத்தின் கொந்தளிப்பை கர்த்தர் அடங்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கோடி நன்றி அப்பா. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் உமக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறான். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த மாதம் நீர் எங்களை நடத்த போகிற ஆச்சரியமான பாதைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரமிக்கத்தக்க, நாங்கள் நினைத்திராத, எங்களுடைய கற்பனைக்கு மிஞ்சிய நிறைய வழிகளிலே இந்த மாதம் எங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காய் எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இந்த மாதம் எப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகம் குப்புற விழுந்ததோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு முன்பாக நிற்கிற தாகோனின் ஆவிகள், பிரச்சனைகள் முகம் குப்புற விழ போகிறதற்காய் கர்த்தர் எங்களுடைய காலின் கீழே முடக்கி போடுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன கர்த்தருடைய அந்த வார்த்தை இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த மாதம் ஒரு புதுமையை நீர் காண பண்ண போகிறதற்காய் தேங்க்யூ லார்ட். உங்களுடைய திரு சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இந்த மாத பிறப்பினுடைய ஆராதனையிலே என்னோடு கூட சேர்ந்து இணையதளம் மூலமாகவும் இன்னும் ஆலயத்திலையும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் மறுபடியும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் ஒரு பெரிய புதுமையை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்தி நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் நமக்கு கர்த்தர் செய்வாராக. நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம், நம்முடைய இருதயம் பயப்பட வேண்டாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நன்மையாய் மாற பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சிலதை நாம் தீமையாக நினைத்து அதை ஆரம்பித்தாலும் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம். கண்டிப்பாக அதில் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒரு வாஞ்சையோடு ஒரு ஜெபத்தோடு இந்த மாதம் உங்களை நான் உறுதியாய் பற்றி பிடிக்கணும். ஆண்டவரே,
இந்த மாதம் உங்களோட நான் நடக்கணும் ஆண்டவரே, நான் நிறைய ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரோட இந்த மாதத்தை செலவு பண்ணுவதற்காக நீங்கள் முயற்சி எடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால் நம்ம அலைய வேண்டியது, நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை. நம்ம ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கும்போது வழி தானா திறக்கும், பாதைகள் நமக்காக அலங்கரிக்கப்படும். நம்முடைய கோணலை ஆண்டவர் செவ்வை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த மாதம் பொருத்தனைகளை நிறைய எடுங்க. நிறைய ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பொருத்தனை எடுங்க. பைபிள் நான் வாசிப்பேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. ஊழியம் செய்வேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அங்கீகரித்து கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய நாவிலே நமக்கு ஞானம் நமக்கு தேவை. இந்த மாதத்தில் அது ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் பெற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, சிலர் நம்மளை சிக்க வைக்கிறது, சிலர் நம்மளை வருத்தத்துக்குள்ள ஆக்குறது எங்கே அப்படின்னா இந்த நாவின் மூலமாக தான். இந்த வார்த்தையை வச்சு தான் அவங்க நம்மளை பிடிச்சிக்குவாங்க. இந்த வார்த்தை தான் ரொம்ப பலம் உள்ளது, இதுதான் ரொம்ப பேசும். ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரணும். வேதம் சொல்லுகிறது, மோசே திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது அப்படின்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனுக்கு வாயை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. அப்போது நம்மளை ஆண்டவர் பேசுகிறதற்கு கற்றுக் கொடுக்குற ஆண்டவர். இந்த மாதம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச சொல்லி கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் தேறினவர்களாய் கர்த்தர் நிறுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கடந்த மாதம் நடந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கொடுக்கப்பட்ட செய்தினாலே நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைய சாட்சிகளை இன்னைக்கு சொல்கிறதுக்காக சொன்னாங்க. ஆனால் நேரம் இல்லாததுனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அந்த சாட்சியை சொல்லுகிறேன். ஆண்டவர் அதே போல் இந்த மாதமும் நமக்கு நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நம்முடைய வேதத்தை திறந்து தேங்க்யூ ஜீசஸ் எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்க போகிறோம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இன்னொரு விஷயம் எல்லாரும் சத்தமாய் வாசிக்க போகிறோம். சத்தமாய் வாசிக்கலாம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர். இந்த உலகத்திலே சில காரியங்களை மனிதனால் செய்ய முடியும், சில காரியத்தை மனிதனால் செய்ய முடியாது. சமுத்திரத்திலே மீன்பிடி தொழிலை செய்கிற, இன்னும் நிறைய வேலைகளை செய்கிற ஒவ்வொரு மனிதனும் வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து, மீன் பிடிக்கிற ஒரு வேலைக்கு போகிற ஒரு கணவன் ஒரு மகனாக இருக்கலாம்,
தன்னுடைய வீட்டை விட்டு ஒரு தாய் ஒரு மனைவி அனுப்பும் போது என்னுடைய கணவனார் பத்திரமா திரும்பி வரணும். ஏன் அப்படின்னா என்னுடைய கணவனாருடைய கண்ட்ரோல்ல இந்த கடல் இருக்க போறதில்ல, அந்த தண்ணி இருக்க போறதில்ல, அந்த தண்ணியினுடைய கண்ட்ரோல்ல தான் என்னுடைய கணவனார் இருக்க போகிறார். அப்படின்னா ஒரு மனிதனால் அடக்க முடியாத ஒன்று என்னன்னா சமுத்திர கொந்தளிப்பு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவருடைய வல்லமையினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் உங்களுடைய குடும்பங்களிலே எழும்பி இருக்கிற கொந்தளிப்புகளை கர்த்தர் அடக்க போகிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் வெளி தோற்றத்திற்கு ஒருவேளை மிகவும் சாந்தம் உள்ளவர்களாய், பிரச்சனையே இல்லாதவர்களாய், ஒரு சமாதானம் உள்ள அவர்களாய் நீங்கள் தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய கொந்தளிப்புகள், ஒரு சமாதான குறைவு உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கலாம். கடந்த நாட்களிலே கேள்விப்பட்ட சில செய்திகள், உங்களுடைய வாழ்க்கையில் வந்த சில நஷ்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில எதிரிகள், அப்படியே உங்களுடைய மனது கொந்தளித்து கொண்டே இருக்கலாம். இதை யார் அமர பண்ண முடியும்? பணத்தினால் அமர பண்ண முடியாது. நான் எத்தனையோ சமாதானங்களை பேசினேன், ஆனால் இந்த பிரச்சனையை மட்டும் என்னால் தீர்க்கவே முடியல. என்னுடைய மனசு உள்ளுக்குள்ள கொந்தளிச்சுட்டே இருக்கிறது. இதை யார் அமர பண்ண முடியும்? ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் எழும்பி இருக்கிற அந்த கொந்தளிப்பை நான் அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கிற அந்த கொந்தளிப்பை அடக்குகிற கர்த்தர் அவருடைய வல்லமையை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவருடைய வல்லமையினால் கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் எப்படி இந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறாராமா? அவருடைய வல்லமை வரும்போது கொந்தளிப்புகள் அப்படியே அமரும். என்னுடைய மனதுக்குள்ளே கொஞ்சம் கூட சமாதானமே இல்லை, சுகமே இல்லை. பாஸ்டர், இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான். என்னுடைய மனதனுடைய ஓரத்தில் ஒரு பய உணர்வு துரத்தி கொண்டே இருக்கிறது, ஒரு சமாதான குறைவு துரத்தி கொண்டே இருக்கிறது. என்னுடைய மனதில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. நான் தூங்கும் போது இளைப்பாறல்ல, நான் மற்றவரிடத்தில் பேசும்போது இளைப்பாறல்ல. கொஞ்ச வருடமாய், கொஞ்ச மாதமாய் என்னுடைய மனசு அப்படியே ரொம்ப வருத்தத்திற்குரிய சூழ்நிலையிலே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். அது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பாய் இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. உங்க சரீரத்தில் கடந்து வருகிறது, உங்கள் வேலை ஸ்தலத்தில் கடந்து வருகிறது. ஆமென். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது உன்னை மரணத்திற்கு நேராய் நடத்துவது இல்லை. ஹல்லேலூயா. இது பாதாளத்திற்கு நேராய் நடத்துவது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த கொந்தளிப்பை அமர பண்ண போகிறார். அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி, நன்றி. என் பிள்ளையை குறித்த கொந்தளிப்பு அடங்க போகிறதற்காய் நன்றி. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறதற்காய் நன்றி. சமுத்திர கொந்தளிப்பை கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் அமர பண்ண போகிறதற்காய், முழு பலத்தோடு நீர் அமர பண்ண போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை அவர் என்ன பண்ணுவாராமாமா? அடக்குவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சமாதானமாய் இருக்க போகிறது.
வாஸ்த ஸ்தலத்தை விசாரிக்கும் போது எல்லா இடத்திலையும் கர்த்தர் ஒரு மன மகிழ்ச்சியை தரப்போகிறார். அந்த புத்தியை உங்களுக்கு தருவார், அந்த அறிவை, அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த மாதம் நீங்க சமாதானமாய் இருப்பது எப்படி என்கிறதை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை மேற்கொள்றதற்குள்ள ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த மூர்க்கத்தை கையாளக்கூடிய ஞானத்தை இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயம், பாரமாய் இருக்கிற உங்களுடைய இருதயம், கனத்த இருதயங்கள் இந்த மாதம் லகுவாய் மாற போகிறது. நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சில காரியங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் கொந்தளிப்பாய் அல்ல, கர்த்தர் அமர்ந்த தண்ணீரை போல ஒரு சாஃப்டான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் தரப்போகிறார். இப்பொழுது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க அதை நினைக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வரலாம், அதை நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா இந்த மாதம் கடந்து வருகிறது. நான் அந்த காரியத்தை நினைக்கும் போது உன்னுடைய மனதுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளை இடுவேன். அந்த காரியத்தை நினைக்கும் போது இனி பயம் உங்களை தொற்ற போவது இல்லை. அந்த காரியத்தை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தரப்போறாரு. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். அந்த காரியங்களை இனி நினைக்கும் போது கொந்தளிப்பை அல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து, உங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலை கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் பக்கபலமாய் இந்த மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு கொடுக்கிறேன். அது கடல் கொந்தளிப்பு அல்ல, மெதுவான வாழ்க்கை. தேங்க்யூ ஜீசஸ். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எங்கு போனாலும் ஒரு சமாதானம், எதை தொட்டாலும் ஒரு சமாதானம். சண்டை இல்லை, எங்கு போனாலும் சண்டை, எங்கு போனாலும் வாக்குவாதம், எங்கு போனாலும் மன நிம்மதி இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த மாதம் கட்டளையிட போகிறார். சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அவருடைய வல்லமையினால் கர்த்தர் அமர பண்ணி அவருடைய அனந்த ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை 3 விசை சொல்ல போகிறோம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அவர் தமது வல்லமையினால் இப்பொழுது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற கொந்தளிப்பு அமருகிறது, வீட்டை சுற்றி இருக்கிற கொந்தளிப்பு அமருகிறது, மன கொந்தளிப்பு அமருகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிற கர்த்தராகிய ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். என்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை இந்த மாதம், இந்த வருடம் கர்த்தர் கட்டளை இட போகிறார். எனக்கு முன்பாக இருக்கிற மூர்க்கங்கள் அடங்குகிறது. எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசினார். அந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்து அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே,
வேதத்தில் மிகவும் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையிலே கடந்து போன ஒரு சூழ்நிலையை குறித்து நம்ம முதலாவதாக தியானிக்க போகிறோம். இந்த யாக்கோபை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் தன்னுடைய தகப்பனையும் தன் தாயையும் விட்டு அவனுடைய சகோதரனை விட்டு மாமனாருடைய வீட்டிற்கு கடந்து போகிறான். இப்போ அங்கே சில காலம் வேலை செய்து அங்கிருந்து பிரிந்து தான் தானாக வாழணும்னு ஒரு முயற்சி எடுத்து கிளம்பிட்டான். அப்போ கிளம்பும் போது அவனுடைய மனதிலே தன் சகோதரனை குறித்த ஒரு கலக்கமோ ஒரு பயமோ எதுவுமே இல்லை. ஆனால் தான் குடியிருக்க போகிற அந்த இடத்தை அவன் நெருங்க நெருங்க அவனுக்குள்ள ரொம்ப பயம் வருது. ஐயோ, என்னுடைய சகோதரன் நான் எதிர்கொள்ளணும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தன் சகோதரனை ஏமாற்றி தன்னுடைய சகோதரனை வஞ்சித்து தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்றுவான் அப்படின்ற உயிரை காப்பாற்றுறதற்காக தஞ்சம் புகுந்தவன் தான் இந்த யாக்கோப். ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முன்னாடி ஒரு டீமை அனுப்பி நீங்கள் என்னுடைய சகோதரனை போய் சந்தித்து இந்த மாதிரி உன்னுடைய சகோதரன் வர்றாரு, அவர் நிறைய வெகுமானங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சமாதானமாக பேசுங்க அப்படின்னு அனுப்பி விடுகிறான். அப்போ இவன் என்ன நினச்சான் அப்படின்னா, இவன் போய் பேசின உடனே அவர் சமாதானத்தோடு அனுப்பி விடுவாங்கன்னு மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் எதிர்மறையான ஒரு காரியம் நடக்குது. இவங்க அங்கேருந்து திரும்பி யாக்கோபினிடத்தில் சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் உன்னுடைய சகோதரனை பார்க்க போனோம், ஆனால் அவர் உடனே உங்களை சந்திக்கிறதுக்கு 400 பேரோட வர்றாரு. 400 பேரோட வர்றாருன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் அவருடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது. ஐயோ, என்னுடைய சகோதரன் நான் அன்னைக்கு செஞ்ச அந்த கசப்பை மனசில் வச்சிருப்பான் போல தெரியுது. என்னை கொல்றதுக்காக தான் வர்றான், எனக்கு பலன் இல்லை, அவனை எதிர்க்க முடியாது, எங்கள் எல்லாரையுமே கொன்றிருப்பான்னு அந்த மனது அப்படியே இந்த கொந்தளிப்பின் நிமித்தமாய் தன்னை பாதுகாத்து கொள்ள, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள யாக்கோபு எடுக்கிற முயற்சி அங்கே நான் வாசித்த ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்க 9வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா 8வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா 32ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் அப்படின்னா அங்க இருக்கிற கூட்டத்தை அவன் என்ன பண்றான்னா 2ஆ பிரிக்கிறான். அப்படின்னா பிடிச்சவங்களையும் கொஞ்சம் பிடிச்சவங்களையும் 2ஆய் பிரிக்கிறான். 9வது வசனம் நீங்க வாசிப்பீங்கன்னா, பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. இப்போ நல்லா கவனிங்க, அந்த பிஸி ஷெட்யூல்ல அவ்வளோ பெரிய கொந்தளிப்புல அவனுடைய மனசு ஆண்டவரை தேடுது. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே, என் சகோதரன் வர்றானே, ஜெபம் பண்றான். 3ஆவதா வாசிப்பீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டுக்கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடக்களையும் போதும். இந்த இடத்துல என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தான் இதுவரையிலும் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்திலிருந்து பெஸ்டா கொஞ்சத்தை எடுத்து, சரி இப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்தாலாவது அவனுடைய மனசு ஆறுன்னு அவனுக்கு வெகுமதிகளை அவன் தயார் பண்றான். நம்பர் 1, முதலாவதாக 2 பகுதியாக பிரிக்கிறாரு, 2ஆவதாக ஜெபம் பண்றாரு, 3ஆவதாக ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க அடுத்து 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 18வது வசனம், இது உமது அடியானாகிய யாக்கோபனுடையது என்று என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவரும் எங்கள் பின்னே வருகிறார். அப்படின்னா அவங்க வேலைக்காரங்க அத்தனை பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அப்படின்னா சகோதரனை பார்க்கும்போது கோபமா பேசிடாதீங்க, தேவையில்லாத பேசிடாதீங்க, நீங்க என்ன பேசணும்னு முதற்கொண்டு சொல்லி அனுப்புறான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயம் தன் சகோதரன் வருகிறான் அப்படின்னும் போது அவனுடைய இருதயம் கொந்தளிக்குது. நீங்க 23வது வசனத்தை வாசிக்க போறோம். 32, 23, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்துகிறான். கவனிங்க, இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு ஆறை கடந்து அடுத்த கரைக்கு வர்றதுன்றது அவ்வளோ சுலபமானதல்ல. ஏன்னா அன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி போட்டு, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அவர்கள் சுமந்து அவருடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே அவங்க கடக்க பண்ணணும். அதுவும் சில இடங்களில்
அந்த ஆறுகள் வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கும். சில இடத்துல மட்டும்தான் நடக்க முடியும். சில இடங்களிலே அவர்கள் அந்த ஆற்றினுடைய தண்ணீர் டைமுக்கு அதிகமாகும் குறைவாகும். ஆனால் அவ்வளவு ப்ரெஷர் மத்தியிலையும் ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் வந்து பிரச்சனை பண்ணால் நம்ம கடக்க முடியாதுன்னு ராத்திரியோட ராத்திரியா எல்லாரையும் ஆற்றை கடக்க பண்ணுகிறான். அப்பவும் அவனுக்கு சமாதானம் வரல. அதற்கு பிறகு 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24வது வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோட போராடி, இவ்வளவு டயர்டா இருந்தும் இவ்வளவு வேலை செய்யும் அவனுடைய மனசுல அவ்வளவு சஞ்சலம் இருக்கிறதுனால தூக்கம்ன்றது சுத்தமா இல்லை. உடம்பு டயர்டா இருக்குது, உடம்பு பலவீனமா இருக்குது, ஆனாலும் இந்த யாக்கோபால தூங்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய இருதயம் தன்னுடைய சகோதரன் செஞ்சு ஏதாவது பண்ணிடுவானோன்னு அவனுடைய இருதயம் கொந்தளிச்சுட்டே இருக்குது. அதனால முழுதும் போய் உட்கார்ந்து பொழுது விடியும் மட்டும் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த வசனத்தினுடைய முடிவை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது. எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து அவனுடைய சகோதரன் அவனை சந்திக்கிறான் பாருங்க. நீங்கள் அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் பேர், அந்த சகோதரன் சந்திக்கிற அந்த சூழ்நிலை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அவன் ஏசா அவனுடைய முகத்தை பார்க்கும்போது அவன் தூரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் 1வது வசனம், யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, அடுத்த 3வது வசனத்தை வாசிங்க. தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனுடைய கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது என்னமாய் முடியுமோ? இது என்னமாய் முடியுமோ? என்னமாய் முடியுமோ என்று தன்னுடைய மனதுக்குள்ள அப்படியே அங்கலாய்த்து கொண்டு சஞ்சலத்தோட, ஒரு பெரிய யுத்தத்தோட, ஒரு பெரிய கலக்கத்தோட இருந்த அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணினார். ஹல்லேலூயா. இன்று இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், இது என்னமாய் முடியுமோ? இந்த ரிசல்ட் என்னமாய் முடியுமோ? இந்த வார்த்தை என்னமாய் முடியுமோ? என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த பிரச்சனை என்னமாய் முடியுமோ? நீங்களும் இந்த யாக்கோபை போல ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய இருதயம் கொந்தளித்து கொண்டே இருக்கலாம். இரவு நேரங்களிலே தூக்கமே எனக்கு இல்லை பாஸ்டர், அப்படியே நான் என்னுடைய இருதயம் அப்படியே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் முழுதும் நான் ஜெபம் பண்றேன், பகல் முழுவதும் நான் ஜெபம் பண்றேன். எப்படியாவது அவங்களுடைய இந்த கொந்தளிப்பை அமர பண்ணுவதற்கு யாக்கோபு எடுத்த முயற்சியை போல என்னென்ன முயற்சி உண்டோ எல்லா முயற்சிகளையும் நான் செய்துட்டே இருக்கிறேன். இல்லை, என்னால் இதை தாங்க முடியல, இது என்னம்மா முடியும்னு எனக்கு தெரியல. என் பிள்ளை பிரிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்களோ, இந்த வேலையை விட்டு நான் எடுக்கப்பட்டுருவேனோ, இது எனக்கு நஷ்டமாய் முடிந்துருவோமோ, நான் திரும்பி எழும்பி நிற்க முடியாமல் போயிருமோ, என்னென்னமோ எனக்கு குழப்பமாக இருக்குது. நான் எது செஞ்சும் எனக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லை. நான் எப்படி அந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள போறேன்னு தெரியல. அது நான் முதல் அதை சந்திக்கும் போது அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியல. அதன் நிமித்தமாய் வருகிற பக்க விளைவு என்னன்றது என்னால் ஜீரணிக்கவே முடியாது. அது என்னை கொன்றுவாங்களோ, உயிரோடு வைப்பாங்களோ என் பிள்ளைகளை, இப்படிப்பட்ட கலக்கத்தில் மனம் குழம்பி போய் இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு எழும்பி நிற்கிறார். அவருடைய வல்லமை எப்பேற்பட்ட கொந்தளிப்பையும் அமர பண்ணும் அல்லவா?
எப்பேற்பட்ட மனிதனுடைய இருதயத்தை மாற்றும் அல்லவா அந்த ஏசாவுக்கு அத்தனை வருடம் இருந்த அந்த கசப்புணர்வை மறக்க பண்ணின கர்த்தர் எப்படி கட்டி பிடிக்க முடியும்? எப்படி தன்னுடைய சகோதரனை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழ முடியும்? அது சாத்தியமே இல்லை. கண்டிப்பா அது சாத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த யாக்கோபின் நிமித்தமாய் ஏசா பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. அதற்காக வேற திருமணம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. தன்னுடைய அம்மா அப்பா அவனுடைய அன்புக்கு தூரமாக வேண்டியது இருந்துச்சு. போய் தன்னுடைய தகப்பனாரிடத்துல அப்படியே கெஞ்சி அழுறாரு, என் தகப்பனே ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு வைக்கலையா? தன்னுடைய தகப்பன் சாகிற அன்றைக்கு இவனை கொன்றுவேன்ற ஒரு முயற்சி எடுத்து தன்னுடைய மனதில் கொல்றதற்காக பிளான் போட்டு திட்டம் போட்டு வைத்தவன் தான் ஏசா. ஆனா கர்த்தர் அந்த மன கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணினார். உங்களுக்கு விரோதமா இருக்கிற மேனேஜருடைய கோபம் இந்த மாதம் தணிவதாக, கணவனாருடைய கோபம் தணிவதாக, குடும்பத்துடைய பிள்ளைகளுடைய கோபம் தணிவதாக நான் நம்புகிறேன். ஏசாவும் யாக்கோவும் சந்திக்கும் போது ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விட்டது போல, ஒரு சமாதான நதி புறப்பட்டு வந்தது போல, ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த பிரச்சனையை உங்களை சந்திக்க பண்ணும்போது நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிற கர்த்தர் அந்த சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி நீங்கள் போய் சந்திக்கும் போது சமாதானத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னமாய் முடியுமோ என்று நினைக்கிற அந்த கொந்தளிப்பை என் தேவன் அமர பண்ணுகிறார், அமர பண்ணுகிறார். அது என்னமாய் முடியுமோ என்று பயப்பட வேண்டாம், நன்மையாய் முடிய பண்ணுவார். இந்த மாதம் அந்த கொந்தளிப்பு நன்மையாய் முடியும். கைகளை உயர்த்தி சத்தமாய் அப்பாட்ட சொல்லுங்க, இந்த வல்லமை உங்களிடத்துல மட்டும்தான் உண்டு. ஏசப்பா, எந்த வக்கீலாலும் இந்த கொந்தளிப்பை அமர பண்ண முடியாது, எந்த காவல்துறையினாலும் இந்த கொந்தளிப்பை அமர பண்ண முடியாது. எனக்கு முன்னாடி சொந்தக்காரங்க போய் பேசினாலும் இந்த கொந்தளிப்பை அமர பண்ண முடியாது. ஏசாவுடைய இருதயம் கல்லாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இருதயங்களை கரைய பண்ணுகிற கர்த்தர் தமது வல்லமையினால், தமது வல்லமையினால் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது எழுந்தருளும். சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வல்லமையினால் எழுந்தருளும். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை நடக்கும் போதே கிரியை செய்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. என்னமாய் முடியுமோ என்கிற அந்த கலக்கத்தை கர்த்தர் சமாதானமாய் முடிய பண்றதை நான் பார்க்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் சமாதானமாய் தான் முடிய போகிறது. சமாதானமாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். சொல்லுவோம், உம்முடைய வல்லமையினால் எழுந்தருளும், உம்முடைய வல்லமையினால் எழுந்தருளும், உம்முடைய வல்லமையினால் எழுந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய பிள்ளையே, பயத்தோடு கூட எதிர்கொண்டிருக்கிற, பயத்தோடு கூட சிலர் எதிர்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இன்னைக்கு ஆணித்தரமாய் தெளிவாய் பேசுகிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் பேசுறாரு. இல்ல, நீ போய் நிற்கிறதற்கு முன்பாக அங்கே ஒரு சமாதானத்தை நான் கட்டளை இடுவேன். உன் இருதயம் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. மலைகளை பெயர்ப்பீர் என்றால் எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் அவருக்கு எம்மாத்திரம் அல்ல, எனக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பு அவருக்கு எம்மாத்திரம் அல்ல. இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய பிரசன்னம் சிலரை தொடர்றதை நான் பார்க்கிறேன். இந்த ஒரு ஆராதனை, இந்த ஒரு ஜெபம் இந்த மாதம் மட்டும் இல்ல, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஜீவனோடு இருக்கிற வரைக்கும்
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர் அவர். நன்றி அப்பா, நன்றி. என் இயலாமையில் நீ செயல்பட உன் கரம் என்னை நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மலைகளை என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார். நோய்கள் உமக்கு கைகளை மேல உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே. ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே. உம்மை யாரா திரும்ப திரும்ப கிரகிக்க முடியா சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக என்னமாய் முடியுமோ என்று பயப்படுகிற கொந்தளிப்பை என் தேவன் அமர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்னமாய் முடியுமோன்னு நினைக்கிற கொந்தளிப்பை ஆண்டவர் எப்படி அமர பண்ணுவாருன்னா, அவருடைய வல்லமையினால் சமாதானப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 8ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போறோம். அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. நீங்க 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். யூதர்கள் தங்கள் பகைஞர்களுக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்பட்டிருக்கிறதற்காய் கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அடுத்த வசனம். அப்படியே வேகமாக ஒட்டகங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறின அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன் முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரிந்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற ஒரு மனிதன் எழும்பி இந்த மொர்தெகாயின் மேல் வைத்த அந்த கசப்பின் நிமித்தம் அவனை மட்டும் இல்லை, அவனுடைய குடும்பத்தோடு அழிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து சில தந்திரங்களை எல்லாம் பண்ணி ராஜாவினிடத்தில் போய் தவறாய் போட்டு கொடுத்து, அந்த மனுஷன் நல்லவன் இல்லை, அந்த மனுஷனை அழிப்பதற்காக ராஜாவை ஏமாற்றி கடிதத்தை தன்னுடைய கையில் வாங்கி அவனோடு கூட சேர்ந்து அவனுடைய குடும்பத்தையும் அழிக்கிறதற்காக ஒரு முயற்சி எடுத்தான். அப்போ
உடனே இந்த சூசான் நகரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மணி நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கிற எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஜாதியில் இருக்கிற இந்த கடவுளை ஆராதிக்கிற ஜனங்கள் எங்கிருந்தாலும் அவங்கள நீங்கள் பட்சபாதம் பார்க்க வேண்டாம், அவங்கள வெட்டிடுங்க, அவங்கள கொன்றுங்க, அவங்க பிள்ளை மனைவி கணவன் எதுவுமே பார்க்க வேண்டாம், அவங்களை எங்க ஒளிஞ்சாலும் அவங்கள விட வேண்டாம், அவங்கள கொன்றுங்கன்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அது ராஜாவினிடத்திலிருந்து வந்த சட்டமா இருக்கிறது. இந்த செய்தி அந்த நாட்டில் எங்கும் பிரசித்திப்படுத்தப்படும் போது ஜனங்களுக்குள்ள ரொம்ப கொந்தளிப்பு வருகிறது. என்னதான் இருந்தாலும் தங்களுடைய உயிருக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. சரி, தாங்க செத்தா கூட பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கலாமா, எங்கேயாவது மறைவிடத்தில் கொண்டு போய் வைக்கலாமா, ஊருக்கு போகலாமா? ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரிய கொந்தளிப்பு. இந்த கொந்தளிப்பு எதிரியினால் நியமிக்கப்பட்ட, எதிரியினால் அனுப்பப்பட்ட, திணிக்கப்பட்ட ஒரு கொந்தளிப்பு. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் போது நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய வல்லமையினால் கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர் ராஜ அரண்மனைக்குள்ளே அவருடைய பிரசன்னம் கடந்து போகிறது. எந்த இடத்திலிருந்து ஜனங்களை அழிக்க வேண்டும் என்கிற செய்தி புறப்பட்டதோ அதே இடத்திலிருந்து ஜனங்களை வாழ வைக்க வேண்டும் என்கிற செய்தியை புறப்பட பண்ணினவர் கர்த்தர். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வருடம், இது தீமையாய் முடியும், இந்த ஆண்டு, இந்த வருடம், இந்த நாளை நான் சந்திக்க கூடாதுன்னு அவங்க மனசை நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நாள், அந்த வருடம், அந்த மாதம் கண்டிப்பா நான் சந்திப்பேன். அப்பொழுது நான் சந்திக்கும் போது கர்த்தர் என் தலையை உயர்த்தி வைப்பார் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாஸ்டர், என்னுடைய கொந்தளிப்பு என்னுடைய தவறுனாலே உண்டானது அல்ல, என்னுடைய கொந்தளிப்புக்கு நான் காரணம் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு கொந்தளிப்பு வந்திருக்கிறது, எனக்கு ஒரு சமாதான குறைவு இருக்கிறது. அது யாரோ ஒருத்தர் அவங்களுடைய வன்மத்தினால அவங்க எனக்குள்ள திணிச்சிட்டாங்க. சுற்றி இருக்கிற எதிரிகள், உங்களை சுற்றி இருக்கிற சில சொந்தங்கள் வந்து இந்த அவங்களால தான் இந்த கொந்தளிப்பு எனக்கு வந்துருச்சு, அவங்க தான் இதற்கு காரணம், அவங்கள இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு உண்டு பண்ணிட்டாங்க, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் ஒன்றுமே செய்யலையே, எனக்கு இப்போ யார் உதவி செய்வார்கள்? நான் நம்புகிறேன், யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் ஒரு அற்புதத்தை நடப்பிக்க போகிறார். அந்த இடத்துல கர்த்தர் போகிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்கு என் கர்த்தர் போகிறார். உங்களுக்காக வழக்காடுகிறதற்கு என் கர்த்தர் போகிறார். உங்களுக்காக உங்கள் சார்பிலே கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு, உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் நியமித்த காரியத்தை இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். அந்த கொந்தளிப்பை யார் உங்களுக்கு கொண்டு வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அடக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வல்லமையினால் நமக்குள்ளே திணிக்கப்பட்ட அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அடங்க பண்ணுகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சில மனிதர்களிடத்தில் நம்ம பழகும்போது ரொம்ப கவனமாக தான் பழகணும். ஏன் அப்படின்னா, சிலர் ஈஸியாக வந்து நம்முடைய மனதை அப்படியே கொந்தளிக்க பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு மனிதர்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போகிறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தணும், அவங்கள வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், அவங்களுடைய பலவீனத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த நாட்களில் வந்து ஒருத்தர் வந்து நம்முடைய சர்ச்சு பக்கத்தில் ஒருத்தங்க அந்த போர்வெல் ஒன்று போட்டாங்க. அப்போ வந்து எல்லாத்தையுமே ஆதாயப்படுத்திட்டு என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா, சர்ச்சில் வந்து இந்த வண்டியை நாங்கள் நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தாராளமாக நீங்கள் நிப்பாட்டிக்கலாம், இங்கேயே நிப்பாட்டி நீங்கள் வந்து போர்வெல் போட்டுக்குங்க. அவங்க வந்து ஒரு செவரை இடிக்க வேண்டியது இருந்துச்சு, பரவாயில்ல நீங்கள் இடிச்சுக்குங்க, இடித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து முடிச்சதுக்கப்புறம் கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த காரியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போரெல்லாம் வந்துருச்சு, வேலையை ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், மிஷினை கொண்டு வந்து இறங்கி ஸ்டார்ட் பண்ண உடனே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வலி,
அவங்களுடைய வழியில் இருக்குது, இவங்களுக்கும் அந்த வழி தான். கண்டிப்பாக அவங்க அந்த இடத்துல போட்டிருக்க கூடாது. அவங்க நம்முடைய இடத்துல நம்ம போடுறது தானே கரெக்டு. நம்ம வழியில் போட முடியாதுல்ல. அது 3 பேருக்கும் பொதுவான வழி. அந்த வழியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் பொதுவான வழியில் போட்டுக்கிறீங்க. நாளைக்கு நாங்கள் அந்த இடத்த விற்கணுன்னா கூட இங்கே இருக்கிறதுனால வாங்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்களுடைய நியாயத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 6-7 வருடத்திற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொது வழிக்கு மேலே படிக்கட்டு கட்டியிருக்கிறாங்க. அப்போது நான் போய் நின்று பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த பொது வழியில் போர்வெல் போடக்கூடாது, ஆனால் எதுக்கு இப்படி படிக்கட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க? அந்த நேரத்தில் இவங்க எதிர்க்கலையா? ஆனாலும் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா, சரி நம்ம இப்போ பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் நம்ம இதையும் சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்க இதை இடிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வழி போகிறதுக்கு வழி இல்லை. சரி சமாதானமாக போங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே கூட போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் தாண்டல இன்னொருத்தர் வந்தார். அவங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது போனார். இதை பாரு, ஏற்கனவே நீ மேலே கட்டி வச்சிருக்கிற படிக்கட்டு மேலே போயிட்டு இருக்குது, ஓவராக பிரச்சனை பண்ணனா இதையும் தூக்க சொல்லிடுவாங்க, பார்த்துக்குங்க. அவங்களுக்கு அது வரைக்கும் அந்த கலக்கம் இருந்துச்சோ இல்லையோ, இப்போ என்ன கலக்கம் வந்துச்சு அப்படின்னா, நான் படிக்கட்டு ஏறி போகிறதை இவங்க இடிக்க வச்சிருவாங்களோன்ற பயம் வந்துருச்சு. அவ்வளோ அவன் மனசு, சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், சத்தமாக பேசாதீங்க சார், ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? அப்போ இந்த உலகத்தில் கலக்கங்களை கொடுக்கிற இந்த உலகம் எப்படியாவது நம்முடைய மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பை கொடுத்துடலாமா, இவனை பயப்படுத்திடலாமா, இவனுக்கு ஒரு அச்சத்தை கொண்டு வரணும், நம்ம இவனுடைய பிள்ளையை குறித்த ஒரு கலக்கத்தை கொண்டு வரணும், சரீரத்தை குறித்த ஒரு கலக்கத்தை கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, சூசான் நகரத்தை கலங்க பண்ணுகிறதுக்கு ஒரு ஆமான் இருக்குமே, ஆனால் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ பண்ணுறதற்கு ஒரு மொர்தெகாயை கர்த்தர் வச்சிருப்பாரு. ஒரு மொர்தெகாயை கர்த்தர் வச்சிருப்பாரு. உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, உங்களுக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற சூழ்நிலையை கலங்கடிக்கிறதற்கு ஒருத்தர சத்துரு அனுப்பி இருக்கிறது உண்மையானால், அவன் நிமித்தமாய் உங்களுடைய குடும்பம் கலங்கி கொண்டிருக்குமானால், இன்று கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அனுப்புவாராக. கலங்கி போய் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையில அனுப்புவாராக. கர்த்தர் அனுப்பி அந்த கொந்தளிப்பை அமர பண்ண போகிறார். நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே, ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, ஹல்லேலூயா, thank you Jesus. இப்பொழுது திணிக்கப்பட்ட பொறாமையினாலே அனுப்பப்பட்ட அந்த கொந்தளிப்புகளை என் தேவனாகிய கர்த்தர் அமர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு கொந்தளிப்பை ஆண்டவர் அமர பண்றாரு. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாமா? அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது சீடர்கள் ரொம்ப அழகாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, எல்லாரும் மேலே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு கொந்தளிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. திடீரென்று அந்த கடலுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படுது. வித்தியாசமான கால சூழ்நிலை உண்டாகிறது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற காற்று மழையும் சேர்ந்து இந்த கப்பல் மூழ்கி விடுமோ என்கிற அளவிற்கு அது சூழ்நிலை வந்துருச்சு. இந்த கொந்தளிப்பின் நிமித்தமாக மனசு அப்படியே உடைஞ்சிருச்சு. என்ன பண்றோம் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி கர்த்தர் அமர பண்ணினார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய மூன்றாவது எந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணுகிறார்னா, நான் நம்புறேன், எதிர்பாராமல் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிட்ட கொந்தளிப்புகளை கர்த்தரே எழும்பி நின்று அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆமோதிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நினைக்காத, நான் எதிர்பார்க்காத,
ஆண்டவரே, திடீரென்று என் வாழ்க்கையிலே நடந்த அந்த கொந்தளிப்பை கர்த்தர் வந்த வண்ணமே, அது வந்தது எப்படியோ போனதும் அப்படியே, வந்ததும் போனதும் தெரியாத அளவிற்கு இந்த கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம், அவர் தமது வல்லமையினால் எனக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணி, அவருடைய ஞானத்தினால், அவருடைய அனந்த ஞானத்தினால் எனக்கு முன்பாக இருக்கிற இந்த கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற மாதம், நம் பட்சத்திலே இருக்கிற மாதம். நம்முடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எங்கு திரும்பினாலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் அருள போகிறார். சீக்கிரமாய் உங்களுடைய இருதயம் சமாதானமாக போகிறது. இதுவரையிலும் உங்களுடைய மனது பயந்து கொண்டு கொந்தளித்து கொண்டிருந்த அந்த காரியத்தில் இனி உங்களுக்கு ஒரு சமாதானம் கடந்து வரும். இனி அந்த அழுகை உங்களுக்கு வராது, இனி அந்த பயம் உங்களுக்கு வராது, இனி அந்த கலக்கம் உங்களுக்கு வராது. ஏனென்றால் கர்த்தர் இந்த மாதத்திலே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா! அந்த கொந்தளிப்பு இனி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இப்பொழுதே இந்த சத்தத்தை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் ஆரம்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலருக்கு பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். அதை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, இந்த மாதம் ஸ்பெஷலான மாதம். அவர் சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பை தன்னுடைய வல்லமையினால் அடங்க பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, அவர் அடங்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா! எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நம்பி சொல்லிட்டே இருங்க. அவர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது ஞானத்தினால், தேங்க்யூ ஜீசஸ், அதன் மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குகிறார். ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட கோபமா இருந்தாலும் என் தேவனால் தனிய பண்றதற்கு ஆண்டவரால முடியும். 3 காரியத்தை கர்த்தர் பேசினாரு. நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எந்த கொந்தளிப்பை அடக்குறாராமா? ஃபர்ஸ்ட், என்னமாய் முடியுமோ என்கிற பயப்படுகிற கொந்தளிப்பை கர்த்தர் என்ன பண்றாராமா? அதனுடைய மும்முரத்தை கர்த்தர் அமர பண்றாராமா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எதை கர்த்தர் அமர பண்றார் அப்படின்னா, நம்ம நினைக்காம நம்ம மேல திணிக்கப்பட்ட கொந்தளிப்புகளை, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, நம்ம அதுல காரணமே இல்லை, ஆனா யாரோ ஒருத்தருடைய பொறாமை, யாரோ ஒருத்தருடைய வஞ்சகம், யாரோ ஒருத்தர் வேணும்னு அந்த குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன்னிடத்துல இருந்து திணிக்கப்பட்ட அந்த கொந்தளிப்பை நானே அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நினைக்கவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை வரும், இப்படி ஒரு சமாதான குறைவு வரும். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாய் ஒரு கொந்தளிப்பு வந்துருச்சு. ஏன் இப்படி நடந்துச்சு? இனி எங்கள் வீட்டில் ஒன்னே சேர முடியாதோ, இந்த கொந்தளிப்பு நீடிக்குமோ? ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த கொந்தளிப்பையும் நான் என்ன பண்ணுவேன்னா அமர பண்ணுவேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம், என் தேவனாகிய கர்த்தர் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி
அவர் தமது அனந்த ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அவர் அடக்குகிறார். இந்த மாதம் நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற கொந்தளிப்பு அமரும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற கொந்தளிப்பு அமரும். எந்த காரியத்தை குறித்து என் இருதயம் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் வல்லமையினால் அடக்குகிற கர்த்தர் இந்த மாதம் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்குள்ளே உலாவி, நான் உனக்குள்ளே உலாவி அந்த என்னுடைய பிரசன்னத்தை அனுப்பி, என்னுடைய வல்லமையை அனுப்பி, என் ஞானத்தை நான் அனுப்பி, யாராலும் மாற்ற முடியாத, யாராலும் சரி பண்ண முடியாத, யாராலும் இருதயத்தை திருப்ப முடியாத அந்த கல்லான இருதயமா இருந்தாலும், அந்த மூர்க்கம் நிறைந்த மனிதர்களா இருந்தாலும் அவருடைய வல்லமை இந்த மாதம் கொந்தளிப்பை அமர பண்ணுகிறது, மூர்க்கத்தை அடக்குகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் சமாதானத்தினால் என்னை நிரப்ப போகிறார். இந்த வருடம் முழுவதும் என் அலங்கத்தை சமாதானத்தால் நிரப்ப போகிறார். என் தேவனாகிய கர்த்தர் என்னை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமென் என்று ஆமோதித்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். சாலோமோனுக்கு ஒரு 40 ஆண்டுகள் சமாதானமாய் கொடுக்க முடியுமானால் எனக்கு கர்த்தர் தர முடியும். இதோ என் பிள்ளையை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். என் வேலை ஸ்தலத்தில் அவருடைய மகிமை கடந்து போகிறது, என் எதிராளியிடத்தில் அவருடைய வல்லமை கடந்து போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிங்க ஜெபிங்க. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் மிகவும் பலமுள்ள வாக்குத்தத்தம். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அந்த ஆயுதத்தை, அந்த ஆயுதத்தினுடைய கோபத்தை அமர பண்ணுகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். சபைக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கோபங்களும் அடக்கப்படுவதாக. நன்றியப்பா, நன்றி நன்றி. கிரகிக்க முடியாத காரியத்தை எனக்காக செய்கிறவர், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சொல்லுவோம் ஏன் ஏ ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் பெத்தேன், இது வானத்தின் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, சன்னதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. கைகளை மேல தட்டி சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டி. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். செய்யும் அளவும் திரும்ப திரும்ப சொன்னதை செய்யும் அளவு, சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவு, சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டி. கைகளை மேல தட்டியே
கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் ஹalleluya திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. இப்ப கைகளை தட்டி சொல்லுவோம், எஸ் ஆண்டவரே கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே. எந்த சமுத்திர கொந்தளிப்பானாலும், அது எவ்வளோ பெரிய கொந்தளிப்பானாலும், யாராலும் அடக்க முடியாத கொந்தளிப்பானாலும், என் தேவன் உங்க வல்லமையினால் உங்க ஞானத்தினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்ப ஒரே நிமிஷத்துல ஒரு திரி அணைக்கிறது போல அந்த கொந்தளிப்பு அப்படியே அப்படியே அப்படியே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய தீ எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த தீக்கு முன்னாடி போய் நின்னா கூட கருகிருவோம் போல தெரியுது. ஆனா எப்பேற்பட்ட தீ பலமா எரிஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு மழை வந்து தண்ணி அந்த தீக்கு மேல பட்ட உடனே அந்த தீக்கு ஒரு ஆளையே அழிக்கிற வல்லமை இருந்தாலும் தண்ணிக்கு முன்னாடி நிற்கக்கூடிய வல்லமை தீக்கு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அந்த தண்ணி ஊத்துனா அந்த தீ எவ்வளவு பெருசா எரிஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பா அந்த தீ அணைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா தீயை காட்டிலும் தண்ணீர் வலிமை உள்ளது. நான் நம்புறேன் இன்னைக்கு யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பு வந்து அணைக்கவே முடியாத மாதிரி இருக்கலாம். ஆளை முடிச்சிடும், ஏற்கனவே நிறைய ஆளை முடிச்சிருச்சு இந்த மாதிரி பிரச்சனை. அவ்வளோ பெரிய கொந்தளிப்பு, இது சண்டையில முடிஞ்சிடும், கொலையில முடிஞ்சிருமா? யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வந்திருக்கலாம், பாஸ்டர் இந்த கொந்தளிப்பு கொலையில முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்குது, இது யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனை என் குடும்பத்தில் ஓடிட்டு இருக்குது, அவ்வளோ பெரிய சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து போறேன். நான் நம்புறேன் என் ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக அந்த தீக்கு நிற்கிறதற்கு அவர் ஒரே நிமிஷம் ஹalleluya கொலை பண்ணணும்னு நினைச்சு வந்தவனையே அவ்வளவுதான் கிளம்பும் போது கொலை பண்ணணும்னு நினைச்சு தன்னுடைய கையில லெட்டரோட குதிரையில இன்னைக்கு கொஞ்சம் பேராவது கொலை பண்ணாம விடக்கூடாதுன்னு இந்த வெறியோட வந்த மனுஷனை இடையில கர்த்தர் ஒரு நிமிஷத்துல சந்திச்சு அவனுடைய வாழ்க்கையே மாத்தி ஒரு பெரிய அப்போஸ்தலனா கர்த்தர் மாத்தினார்ல. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பை மாற்றுவது அந்த சவுலை பவுலாய் கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியா பற்றி பிடிங்க. உங்க ஆபீஸ்ல எழுதி போடுங்க, உங்க வீட்டில் எழுதி போடுங்க. இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் நேற்றுக்கு இரவில் கொடுக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவருடைய வல்லமையினால் கொந்தளிப்பை அமர பண்ணி எதனால அடக்குறாராமா? கர்த்தர் யுத்தத்தினால அடக்கிறது இல்லையாமா, அவருடைய ஞானத்தினால. ஹல்லேலூயா. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற எங்க எல்லாருக்கும் கொடுத்த மாதம்.
இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான மாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பீராக ராஜா. எல்லா மாதத்தை போல அல்ல, இந்த மாதம் பரிசுத்தமா வாழணும்னு விருப்பப்படுறோம், உங்களோட நடக்கணும்னு விருப்பப்படுறோம். கடந்த 2 மாதங்களும் அது எங்களுக்கு சவாலாகவே இருந்துச்சு. எத்தனை ஆசீர்வாதங்களை நீங்க கொடுத்தாலும் உங்களோட வாழ்கிற வாழ்க்கை தான் எங்களுக்கு மேலானதுன்னு நாங்கள் நம்புறோம். இந்த மாதம் 2வது வாரத்தில் நடக்கிற அந்த இரக்கம் செய்யும் வரை உண்மை அந்த ஜபத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திருச்சபையில் கலந்து கொள்ளணும், லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆன்லைன் மூலமாய் கலந்து கொள்ளணும். அப்பா, அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய மகிமை கடந்து வரட்டும் அப்பா. அந்த 7 நாட்கள் கூட்டம் முடியும் போது அநேகருடைய வாழ்க்கையினுடைய கொந்தளிப்பு அமர்கிறதை சாட்சியாய் அவர்கள் சொல்ல போகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதம் என்னுடைய பிள்ளைகள் செய்கிற வேலை ஆண்டவரே, சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், பண்ணுகிற பிரயாணம் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. இந்த மாதம் ஒரு வருமான உயர்வு எங்கள் பிள்ளைகளை தேடி வரட்டும், சம்பள உயர்வு எங்கள் பிள்ளைகளை தேடி வரட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர்கள் தொடங்கின நிறைய காரியம் இந்த மாதம் முடிக்கப்பட்டு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது நிறைவு பெற்றது என்கிற வார்த்தையை கேட்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிறைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நிச்சயிக்கப்படட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டவரே ஒரு அற்புதத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு செய்வீராக ராஜா. இந்த மாதம் நிறைய பிள்ளைகளுடைய கடன் முடிக்கப்படுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் அமையட்டும் ஆண்டவரே. புதிய புதிய நிறைய ப்ராஜெக்டுகள் இந்த மாதம் எங்கள் பிள்ளைகளை ஆரம்பிப்பதற்கு அவருடைய கைகளை கர்த்தர் திடப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. இந்த மாதம் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை, இந்த மாதம் வீண் செலவு எதுவுமே இல்லை. போகிற இடத்துலெல்லாம் ஆண்டவருடைய பெரிய சமாதானம் முன்னும் பின்னும் உம்முடைய பிள்ளைகளை நெருக்குகிறதற்காக நன்றி. பிள்ளைகளை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் வளர்த்த முடியாம தாய் தகப்பன் கஷ்டப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு ரட்சிப்பின் மாதமாய் அமைவதாக, விடுதலை கொடுக்கிற மாதமாய் அமைவதாக. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் கடிந்து அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே எங்க கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு நாங்கள் வாங்கப்பட்ட அந்த ஏசி கடனை அடைக்கிறதற்கு, இந்த நிலத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடனை அடைக்கிறதற்கு ஒரு பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறந்து, தகப்பனே இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கணும், நாங்கள் நினைக்கிறத காட்டிலும் அதிகமான ஒரு கடன் தொகையை கொடுத்து அடைக்கிறதற்கு அப்பா இந்த மாதம் கர்த்தர் ஒரு வாசலை கர்த்தர் எங்களுக்காய் திறக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேர்வு பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு எல்லா டெஸ்ட்லையும் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் எழுதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. மாதம் காணிக்கைகளாலும் தசம பாகங்களாலும் கனம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனசார ஆசீர்வதிக்கிறேன். தசம பாகத்தில் உங்களுக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. நீங்க கொடுக்கறதுல அவங்க உங்களுடைய ஊழியத்துக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அவங்க எங்கிருந்தாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரம் உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குகிறார்.